இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல இயேசுவே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த மாலை நேரத்திலே சுவாமி உடைய இருதயத்தையும் உயர்த்துகிறோம். சுவாமி, நீர் எங்களை வெளிப்புறமாக பார்க்கிற தேவன் அல்ல, எங்களுடைய இருதயத்தை ஆராய்கிற தேவனாய் இருக்கிறீர். சுவாமி ஆண்டவர், இந்த மாலை நேரத்திலே உமக்கு நாங்கள் நன்றியோடு வந்திருக்கிறோம். சுவாமி, இந்த நாளுக்காக நன்றி. இங்கே கொண்டு சேர்த்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காகவும், ஒவ்வொரு சகோதரிக்காகவும், ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வாஞ்சியோடு வந்திருக்கிறோம். சுவாமி, எங்களை போஷியும் உம்முடைய வார்த்தை மூலமாக எங்களை பலப்படுத்தும். சுவாமி, உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற வேண்டும். சுவாமி, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஒரு ஜீவனுள்ள தேவன். ஆமென். சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த பூமியையும் இந்த வானத்தையும் உலகத்தையும் எல்லாத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் தன்னைத்தானே ஒரு மனித ரூபத்திலே இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த உலகத்துக்கு வந்து மனிதனை அவர் நேசித்தபடினால், அதாவது உங்களையும் என்னையும் அவர் நேசித்தபடினால், எங்களுக்காக எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய சாபங்களையும் எங்களுடைய வியாதிகளையும் எங்களுடைய தரித்திரங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவை மரத்துக்கு சென்று பாடுபட்டு ஆணி அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்திருந்தார். ஆமென். மரணத்தையும் பாதாளத்தையும் தோற்கடித்து வெற்றியோடு அவர் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்த இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இப்பொழுது பிதாவாகிய தேவனின் வலது பாரிசத்திலே வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் இயேசு எங்களை அநாதைகளாக விட்டு போகவில்லை. பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு அனுப்பி இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பி எங்களை இயேசுவை போலவே மாற்றி கொண்டிருக்கிறார். அநேக கிறிஸ்தவர்கள் அதை புரிகிறதில்லை. பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துக்கு வந்த ஒரே காரணம் என்ன? எங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவை போல மாற்றுவதற்கு. ஆமென். நாங்கள் இயேசுவை போல் மாறினால்தான் பரலோகத்திலே போய் இயேசுவோட இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையில இண்டிவிஜுவலாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பலவித பாதைகளால், பலவிதமான சோதனைகள், பலவிதமான காரியங்கள் மூலமாக எங்களை அவர் மாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வேலை என்னவென்றால், எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களை பெரிய ஆட்களாக மாற்றுவதற்கல்ல, எங்களை பெயர் புகழோடு வாழ்வதற்கு மாற்றுவதற்காக அல்ல, எங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவை போல மாற்றுவதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த விடுதலை நேர கூட்டத்தின் ஒரே நோக்கம் என்னவென்றால், விசுவாசிகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்களாக மாற்றுவதற்கு. ஆமென். சீஷர்கள் என்றால் என்ன? டிசைபிள்ஸ் என்றால் இயேசுவை போல அவரை பின்பற்றுகிற ஜனம். ஆமென். அதுதான் எங்களுடைய நோக்கம். அதுதான் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த அழைப்பு, எங்களுக்கு கொடுத்த ஊழியம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சில நேரங்களிலே இந்த சீஷத்துவத்துக்குள் நடத்துவதற்கு கடினமான போதனைகள் அவசியம். ஆனால் சிலருக்கு கடினமான போதனைகள் கேட்க விருப்பம் இல்லை. ஏனென்றால் பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயு புத்தகத்திலே எழுதியிருக்கிறார், கடைசி நாட்களிலே அப்படிப்பட்ட போதனைகளை ஜனங்கள் விரும்ப மாட்டார்கள். காதுக்கு குளிர்ச்சியான போதனைகளை மாத்திரம்தான் அவர்கள் விரும்புவார்கள். ஆனால் இப்படிப்பட்ட போதனைகளை விரும்பி வருகிறவர்கள் தான்
உண்மையாக ஆண்டவருக்கு சீஷராக மாற விரும்புகிற ஆக்கள். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு விசுவாசியா இருந்தால் பரலோகம் செல்வது ஒரு 50-50% சான்ஸ். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சீஷனாக அல்லது ஒரு சீஷியாக மாறினால் பரலோகம் செல்வது 100% கேரண்டி. ஆமென். ஒரு சீஷனாக அல்லது ஒரு சீஷியாக இருக்க வேண்டுமானால் 24 மணித்தியாலமும் இயேசு கிறிஸ்துவோட ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். ஆமென். ஞாயிற்றுக்கிழமைகளே சபைக்கு செல்லும் போது மாத்திரமல்ல, அல்லது இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வந்த நேரத்தில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் 24 மணித்தியாலமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஒரு தொடர்பு எங்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி தொடர்பு இருந்தால்தான் நாங்கள் இயேசுவை போல மாறலாம். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த தொடர்பு எப்படி வைத்துக் கொள்வது என்பதை பற்றி தான் நான் இன்றைக்கு உங்களோடு பேச போகிறேன். ஆமென். இந்த தொடர்பு எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஜெபம் மூலமாக. எப்படி? ஜெபம் மூலமாக. நான் சொல்லுகிற ஜெபம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஆமென் என்று சொல்லுகிற ஜெபம் அல்ல. அல்லாவிட்டால் ஆண்டவரே என் கணவனை, என் மனைவியை, என் மகனை, என் மகளை, என் பூனைக்குட்டியை, என் நாய்க்குட்டியை ஆசீர்வதியும் ஆமென் என்று சொல்ற ஜெபம் அல்ல. நான் சொல்லுகிற ஜெபம் இயேசு சொன்னது போல அறைக்குள்ளே போய் கதவை மூடி, இந்த காலத்துல பைபிள் இருந்து ஆண்டவர் இன்னொரு லைன் ஆட் பண்ணிருப்பார், மொபைல் போனை ஆஃப் பண்ணி, ஆமென், அந்தரங்கத்திலே பிதாவை நோக்கி பார்க்கிற கூப்பிடுகிற ஜெபம் தான் ஜெபம். அப்படிப்பட்ட ஜெபத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு சீஷனும் ஒவ்வொரு சீஷியும் தனிப்பட்ட ரீதியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். ஆமென். தனியாக இயேசுவும் நீங்களும். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு 12 சீஷர்கள் இருந்தார்கள். அந்த 12 சீஷர்கள் 3.5 ஆண்டுகள் இயேசுவோடவே கூட இருந்தார்கள். அப்ப இயேசு பெரிய பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்தார். ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் திராட்சரசம் முடிந்த உடனே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி கொடுத்தார். அது மாத்திரமல்ல, குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினார். குருடான கண்களுக்கு சுகத்தை கொடுத்தார். செவிட்டான காதுகளை திறந்தார். நடக்க முடியாதவர்களுக்கு நடப்பதற்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளைக்கு பிறகு ஒரு பிரேதத்தை போய் உயிரோடு எழுப்பினார். ஆனால் இந்த சீஷர்கள் பாருங்க, ஒரு நாள் இயேசுவிடத்துல வந்து கேட்கிறாங்க, அந்த காலத்துல நான் ஒரு சீஷனா இருந்தா நான் கேட்டு இருக்கிற ஒரே கேள்வி, ஆண்டவரே அந்த தண்ணீரை வைனா மாத்துங்க, அதை எப்படி செய்யறேன்னு சொல்லித்தாங்கன்னு நான் கேட்டிருக்கிறேன். ஆமென். ஆனா இவங்க அதை கேட்கல. ஆண்டவரே இந்த அற்புதம் எப்படி செய்யறது, அந்த அற்புதம் எப்படி செய்யறது, மரித்தோரை எப்படி உயிரோடு கொண்டு வர எப்படி என்று கேட்கவில்லை. அவர்கள் ஒரு கேள்வி மாத்திரம் கேட்டார்கள். என்ன கேள்வி தெரியுமா? ஆண்டவரே உம்மை போல ஜெபிக்க கற்றுத்தாரும். ஆமென். அப்ப உண்மையான ஒரு சீஷன் ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஒரு கேள்வி என்ன? ஆண்டவரே உம்மை போல ஜெபம் பண்ண எனக்கு கற்றுத்தாரும். ஏனென்றால் இவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள், ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தனியாக போய் ஜெபம் பண்ணுவார். இவர்களுக்கு நல்லா புரிந்து விட்டது, இந்த ஜெபத்துல தான் விஷயமே இருக்கு. இவர் இப்படி ஜெபம் பண்ணினபடினால்தான் அற்புதம் நடக்குது. அதனால நான், இது பைபிள்ல இல்ல, நான் நினைக்கிறேன் இவர்களும் ட்ரை பண்ணி பார்த்திருப்பார்கள். எப்படி? இயேசுவை போல ஜெபம் பண்ண ட்ரை பண்ணி பார்த்திருப்பார்கள். ஆனால் முடியாதது காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் இல்ல, கொடுக்கப்படவில்லை அவர்களுக்கு. ஆமென். இப்ப இவர்கள் வந்து இயேசுவிடத்துல கேட்கிறாங்க, ஆண்டவரே உம்மை போல ஜெபம் பண்ண எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரும் ஒரு அவுட்லைனா கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம்.
7 விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். எத்தனை? 7 விஷயங்கள். முதலாவது, ஜெபம் பண்ண வேண்டுமானால் 2 காரியங்கள் அவசியம். ஒன்று விசுவாசம். எப்படி? ஒன்று விசுவாசம், இரண்டாவது வேத வசனம். அது ரெண்டும் இல்லாவிட்டால் உங்களால் நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அதுல பயனே இல்லை. ஒன்று விசுவாசம், இரண்டாவது வேத வசனம். ஆமென். உண்மையில ஜெபம் என்கிறது ஆண்டவரோடு சட்ட ரீதியாக ஒரு கொடுக்கல் வாங்கல், ஒரு டிரான்சாக்சன் செய்கிறது, ஒரு லீகல் டிரான்சாக்சன். ரைட்டா? அப்போ உங்களுக்கு சட்டம் தெரிந்திருக்க வேண்டும். இந்த லாயர் மாதிரி எல்லாம் பாருங்க, கோர்ட்டுக்கு போகும் பொழுது பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் தூக்கி கொண்டு போவார்கள். பெரிய பெரிய புக்ஸ், பெரிய பெரிய ஃபைல்ஸ் எல்லாம் தூக்கி கொண்டு போவார்கள். அங்கே போய் ஜட்ஜுக்கு முன்பதாக நின்று இந்த செக்ஷன், இந்த நம்பர் செக்ஷனின் படி என்று சொல்லி வாக்காடுவார்கள். அப்படிதான் நாங்களும் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தருடைய வசனங்களோடு போய் அவரிடத்திலே மன்றாட வேண்டும். அப்படியானால் தேவனுடைய வசனத்தை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதனால்தான் இந்த கூட்டங்களுக்கு வருகிற உங்களுக்கு நன்றாக தெரியும், நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது எப்பொழுதும் நான் சொல்ற ஒரு காரியம் என்னவென்றால், தேவனுடைய வார்த்தை, அதாவது பைபிளை படியுங்க. ஆமென். பைபிள் தெரிந்திருந்தால் தான் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களோடு போய் ஆண்டவரிடத்துல மன்றாடி அந்த வாக்கு தத்தங்களை சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனா இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பைபிள் படிக்கிறது இல்ல. பாஸ்டர் இருக்கிறார் தானே, அவர் ஜெபம் பண்ணுவார். ஆமென். பாஸ்டர் இல்லாட்டி இன்னொரு ப்ரொஃபட் இருக்கிறார் தானே, அவர் ஜெபம் பண்ணுவார். இதுதான் கிறிஸ்தவர்களுடைய நிலைமை. அப்படிப்பட்டவர்கள் சீஷர்கள் அல்ல. ஆமென். சீஷர்கள் என்ன செய்வார்கள்? வேத வசனத்தை படித்து அந்த வேத வசனத்திலே எனக்கு என்ன ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் என்று அறிந்து அந்த வாக்கு தத்தங்களை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு போய், ஆண்டவரே நீர் சொன்னீர், சொன்னதை செய்கிற தெய்வன் என்று நான் அறிகிறேன், உம்மால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, ஆனபடி நான் இதுக்கு எனக்கு பதில் வேண்டும். அதுதான் ஜெபம். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சில காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது, ஜெபம் பண்ண வரும் பொழுது முதலாவது உங்களுடைய உடனடியாக உங்களுடைய தேவைகளை ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டாம். நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து உங்களுடைய மச்சான் இல்ல. எப்படி? உங்களுடைய அப்பா அக்கா புருஷன் அல்ல. ஆமென். சிலர் இயேசு கிறிஸ்து அப்படிதான் ட்ரீட் பண்ணுவார்கள். ஏனால் அப்படிப்பட்ட போதனைகளை கேட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ராஜாக்களின் ராஜா. ஆமென். அவர் பரிசுத்தமானவர். அவர் ஒருவர் தான் மரணத்தை, பாதாளத்தை ஜெயித்த ஜீவனுள்ள தேவன். அவருக்கு முன்பதாக ஒரு மனிதனும் நிற்க முடியாது. இப்பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு, மகிமை அடைந்த இயேசு, அவர் எப்படி தன்னை காண்பிக்கிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டுமானால் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். ஆமென். அவர் அக்கினிமயமான தேவன். நீங்கள் அவருடைய பிரசன்னத்துக்கு வருவதற்கு நீங்க கொடுத்து வச்சவங்க. ஆமென். அவருடைய பிரசன்னத்துக்கு வருவதே அவருடைய கிருபை. அவருடைய கிருபை இல்லாமல் அவருடைய பிரசன்னத்துக்கு வர முடியாது. அவரை அப்பா பிதா என்று கூப்பிட முடியாது. ஆமென். ஆனபடி அவர் எப்படி வர வேண்டும்? பிரைஸ், வர்ஷிப், தேங்க்ஸ்கிவிங். ஆமென். இந்த பிரைஸ் ஆங்கிலத்தில் சரியான ஈஸி என்னென்றால் பிரைஸ், வர்ஷிப், அது 2 வார்த்தைகள் தான் உண்டு. ஆனா தமிழிலே சொல்ல போனா கொஞ்சம் கஷ்டம். ஏனென்றால் பிரைஸ் என்றால் தமிழ்ல துதி என்று வார்த்தையில இருக்கிறது, போற்றுதல் என்று இருக்கிறது, ஸ்தோத்திரம் பண்ணுகிறது என்று இருக்கிறது பிரைஸுக்கு. வர்ஷிப்புக்கு நமஸ்காரம் என்று இருக்கிறது, ஆராதனை என்று இருக்கிறது, பணிந்து கொள்ளுதல் என்று இருக்கிறது, தொழுது கொள்ளுதல் என்று இருக்கிறது. ஆமென்.
எப்படியானாலும் இயேசுவை நாங்கள் அடையும் பொழுது, அவர் அண்டையிலே வரும் பொழுது துதிகளோடும் நமஸ்காரத்தோடும் வர வேண்டும். உங்களுடைய பிரச்சனை எப்படியாக இருந்தாலும், நீங்க சாகும் தரவில இருந்தாலும், ஜெபத்தை தொடங்கும் பொழுது துதிகளோடும் நமஸ்காரத்தோடும் praise and worship ஓடு வர வேண்டும். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்ப இந்த praise worship நான் அதை பற்றி பெரிய பிரசங்கம் பண்ண மாட்டேன். ஆனால் நான் சில காரியங்கள் உங்களோடு சொல்ல போகிறேன். praise worship என்று சொன்னால், praise worship என்றால் பாடுகிறது அல்ல, ஆனால் பாட்டு praise worshipல அடங்கி இருக்கிறது. ஆமென். நான் சொல்றது விளங்குதா? praise and worship என்றால் பாட்டு அல்ல, ஆனால் பாட்டு praise and worshipல அடங்கி இருக்கிறது. அது ஒரு பாகம். அந்த நாட்களிலே தாவீது போன்ற ஆட்கள் பாடுவதை விட அவர்கள் கூட தங்களுடைய வாய்களினால் தேவனை துதித்தார்கள். தேவனுடைய மகத்துவங்களை அவர்கள் தைரியமாக proclaim பண்ணினார்கள். எதிரிகளுக்கு முன்பதாக நின்று தேவன் எவ்வளவு மகத்துவமானவர், எவ்வளவு வல்லமையானவர் என்று அவர்கள் தைரியமாக வாய்களை திறந்து அவர்கள் கூறினார்கள், அதாவது அறிக்கை செய்தார்கள். உண்மையில பாட்டு பாட வேண்டாம் என்று நான் சொல்ல இல்லை. பாட்டு பாடுறது நல்லது. ஆனா நீங்க பாடுற பாட்டு இன்னொருத்தர் எழுதின பாட்டு. வேதம் என்ன சொல்லுகிறது? புது பாட்டு பாருங்க. அப்ப நீங்க உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய அந்தரங்களில் இருந்து ஒரு பாட்டு வரணும். அந்த இயேசுவோட இருக்கிற அனுபவத்தை, இயேசுவை பற்றி நீங்க அறிந்த அவருடைய மகத்துவங்களை நீங்கள் பாட்டாக பாடலாம். அதுதான் ஒரிஜினல் சாங். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஜெபம் பண்ண வரும் பொழுது துதிகளோடும் நமஸ்காரத்தோடும் பாட முடியுமானவர்கள் பாடுங்க. பாட முடியாதவர்கள் அவருடைய துதி, அவருடைய மகத்துவத்தை, அவருடைய பரிசுத்தத்தை உங்களுடைய வாயினால் டிக்ளேர் பண்ணுங்க. இன்னொரு காரியம் என்னவென்றால், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துது. இப்ப வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 104 அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்க. அப்ப தேங்க்ஸ் கிவிங், அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண, அதாவது அவர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்துறதுல பெரிய வல்லமை உண்டு. ஆமென். நாங்கள் பார்ப்போம், லூக்கா 17:15 10 பேர் குஷ்டரோகிகள் இயேசுவிடத்தில் வருகிறார்கள். கடைசியில 10 பேரும் சுகம் பெறுகிறார்கள். ஒருவன் மாத்திரம் 17 அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துறது இந்த அந்நியனே ஒழிய வேறு மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவளை நோக்கி, நீ எழுந்து போய் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். பாருங்க, 10 பேர் சுகம் பெற்றார்கள். 9 பேர் தேங்க்யூ டாடா பாய் பாய் என்று சொல்லி போய்விட்டார்கள். இன்றைக்குள்ள அநேக கிறிஸ்தவர்களை போல ஒருவன் மாத்திரம் திருப்பி இயேசுட்ட வருகிறான் தேங்க்யூ என்று சொல்ல. ஆமென். ஆண்டவர் அவனுக்கு சுகத்தை மாத்திரமல்ல ரட்சிப்பையும் கொடுத்தார். மற்றவர்கள் சுகத்தை வாங்கி போய்விட்டார்கள், இவன் சுகம் மாத்திரமல்ல ரட்சிப்பையும் பெற்றுக்கொண்டார். எப்படி? நன்றி சொல்ல திருப்பி வந்ததினால். ஆமென். ஆண்டவர் 5 அப்பங்களையும் 2 மீனையும் கையில எடுத்து அந்த வனாந்தரத்தில், வேத வசனம் அழகாக சொல்லுகிறது, அவர் பரலோகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அதன் பிறகு பிட்டு ஜனங்களுக்கு கொடுத்தார். அப்ப அற்புதம் நடக்குவதற்கு முன்பதாக தேங்க்ஸ் கிவிங் இருக்க வேண்டும். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும், மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில இருந்தாலும், பண கஷ்டத்துல இருந்தாலும், வியாதிகளிலே இருந்தாலும், பண கஷ்டத்துக்கும் வியாதிகளுக்கும் அவருக்கு நன்றி சொல்ல தேவையில்லை. ஆனா அந்த சூழ்நிலையில, அந்த நிலைமையிலே இருந்து
ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். அப்பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்க முறுமுறுத்து கொண்டு ஐமிச்சம் பட்டு கொண்டு இருந்தால் ஒன்றுமே நடக்காது. அப்ப துதி, ஸ்தோத்திரம், தேங்க்ஸ் கிவிங் முதல்ல இருக்க வேண்டும். தயவு செய்து நான் இந்த 7 பாயிண்ட் சொல்றேன். இந்த 7 பாயிண்ட் நீங்க கட்டாயமாக அதை பின்பற்ற வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஏனென்றால் ஜெபிப்பவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியின் நடத்துதலின்படியே ஜெபிக்க வேண்டும். நான் சொல்லுவதற்கு காரணம் என்ன, உங்களுக்கு இது உதவியாக இருக்கும். உங்களுடைய ஜெப வாழ்க்கையை நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி கொள்ளலாம். ரைட். இரண்டாவது, நீங்கள் மனஸ்தாபம் பட்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் சொன்ன மாதிரி இயேசு பரிசுத்தமான தேவன். எல்லாரும் சொல்லுவார்கள், ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறார், ஆனால் பாவத்தை வெறுக்கிறார். அது பொய். ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறார், ஆனால் பாவத்தை வெறுக்கிறார். அவர் பாவிகளை நேசித்து பாவத்தை மாத்திரம் வெறுத்தால் ஏன் பாவிகளை நரகத்துக்கு அனுப்புகிறார்? ஹலோ, யோசித்து பாருங்க. அவர் பாவிகளை நேசித்து பாவங்களை மாத்திரம் வெறுத்தார், ஆனால் பாவத்தை மாத்திரம் தானே நரகத்துக்கு அனுப்ப வேண்டும். ஏன் பாவிகளை நரகத்துக்கு அனுப்புகிறார்? அப்படி அல்ல. அவர் பாவிகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களை நேசிக்கிறார். அவர்கள் மனம் திரும்பாவிட்டால் நரகத்துக்கு தான் அனுப்புவார். ஆமென். ரைட். சங்கீதம் 24:3. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும், கைகளில் சுத்தமுள்ளவனும், இருதயத்தில் மாசில்லாதவனும், இருதயத்தில் மாசில்லாதவனாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. பாருங்க, ஆண்டவர் உங்களுடைய அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அந்நிய பாஷையை கேட்டு ஏமாந்து போகிறவர் அல்ல. ஆமென். இது கிறிஸ்டியன் ஜாகன் தானே. கிறிஸ்தவர்களுக்கு இந்த கிறிஸ்டியன் லாங்குவேஜ் நல்லா தெரியும். அல்லேலூயா பிரதர், பிரைஸ் தி லார்ட் பிரதர், காட் இஸ் குட் பிரதர். ஆமென். ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். என்ன சொல்றார் பாருங்க, இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அப்ப ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை தான் பார்க்கிறார். எங்களுடைய அல்லேலூயா பிரேஸ் தி லார்டை கேட்டு அவர் ஏமாந்து போகிறவர் அல்ல. சொல்ல மாட்டீங்களே ஒரு ஆமென் இதுக்கெல்லாம். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார் சொன்னா பெரிய ஆமென் எல்லாம் சொல்லுவீங்க. ஆமென். சங்கீதம் 51:10. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். யார் சொன்னது? சொல்லுங்க. தாவீது. எப்ப சொன்னான்? விபச்சாரம், கொலை செய்ய சூழ்ச்சி, அது ஒரு பாவம் தான். இப்ப இந்த சட்டத்துக்கு போனீங்க, கோர்ட்டுக்கு போனீங்கன்னா போலீஸ்ல போடுவாங்க சார்ஜஸ். அது பிளான் பண்றது ஒரு குற்றம் தான். நல்ல வடிவா அவருடைய கணவனை பிளான் பண்ணி கொலை செஞ்சான். 3 பாவம்: விபச்சாரம், கொலை பண்றதுக்கு பிளான். இந்த விதமான பாவங்களை செய்து அவன் ஆண்டவர்கிட்ட வந்து எப்படி ஜெபம் பண்ண, ஆண்டவரே, நாங்க கிறிஸ்தவர்கள் ஜெபம் பண்ண மாதிரி அல்ல, நாங்க என்ன செய்வோம், ஆண்டவரே மன்னிங்க ஆண்டவரே. அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே சுத்த இருதயத்தை தான். அவனுக்கு தெரியும் ஆண்டவர் வெளிப்புறமாக பார்க்கிறவர் அல்ல, உள்ளுக்கு இருதயத்தை பார்க்கிறார். நான் சொல்றேன், ஆண்டவரே சுத்த இருதயத்தை தாரும். அப்ப நாங்களும் அப்படித்தான் ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. 1 யோவான் 1:8. நமக்கு பாவம் இல்லை என்போமானால்
நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. எப்படி? நான் சொல்லல, பாஸ்டர் சொல்லல, யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். 1 யோவான் 1:8 நமக்கு பாவம் இல்லை என்போமானால், நமக்கு, உனக்கு என்று சொல்லல, கணவன்மாரே உன் பெண்ஜாதி என்று சொல்லல, உனக்கு, மனைவிமாரே உன் கணவன் என்று சொல்ல இல்லை, உங்களுக்கு. ஆமென். நமக்கு நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மையே நாம் வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ஆமென். ரைட். அடுத்த காரியம், உங்களுடைய சொந்த தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. அது விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண வேண்டும். உங்களுடைய வியாதி பிரச்சனை, உங்களுடைய கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அதுக்காக ஊக்கமாக இயேசுவிடத்திலே ஜெபம் பண்ணி கேளுங்க. மார்க் 11:24 ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க. பாருங்க, எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க. அப்ப நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது, இந்த ஜெபத்தை நான் ஆண்டவரிடத்தில் ஏறெடுத்து சொல்லும் பொழுது, ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்க போகிறார் என்ற விசுவாசம் உங்களிலே இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் நிச்சயமாக பதில் கொடுப்பார் என்ற விசுவாசம் இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தோடு நீங்க ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இது யார் சொல்லுகிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அது உண்மை, அது சத்தியம். ஆமென். அப்ப நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது, ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது அதை பெற்றுக் கொண்டீர்கள் என்று நீங்க விசுவாசிக்க வேண்டும். ஐமிச்சம் பட்டீர்களானால், சந்தேகப்பட்டீர்களானால் அது நடக்காது. இதை பெற்றுக்கொள்ள போகிறேன் என்ற விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணால் அது நிச்சயமாக கிடைக்கும். மத்தேயு 21:22 மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். விசுவாசத்தோடு ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்களுக்குள் விசுவாசம் இருந்தால், இந்த விசுவாசம் எப்படி வரும்? அதுக்கும் பைபிள்ல ஆன்சர் இருக்கு. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். அப்ப தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க, படிக்க படிக்க விசுவாசம் உங்களுக்குள் அதிகரித்து கொண்டு வரும். உங்களுடைய தேவைகளாக ஜெபிப்பதற்கு ஒரு மேஜிஷியன் தேவையில்லை, இன்னொரு மனிதன் தேவையில்லை. நீங்களே போராடி ஜெபம் பண்ணி வெற்றி பெறலாம். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணினால், அதை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசித்தால் நிச்சயமாக ஆண்டவர் அந்த காரியத்தை உங்களுக்கு கொடுப்பார். மிக முக்கியமான ஒரு வசனம், எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால், அந்த ஏனென்றால் மிகவும் முக்கியம். ஆங்கிலத்தில் therefore போட்டிருக்கும். ஏனென்றால் தேவனிடத்திலே சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறவர் என்று நீங்க விசுவாசத்தோடு வந்தீர்களானால் கேட்டதை பெற்றுக் கொள்வீர்கள். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பதில் கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு. ஆமென். சரி, அடுத்த காரியம், இது கொஞ்சம் கஷ்டமான காரியம். மற்றவர்களுக்காக ஜெபம் பண்றது. அல்லேலூயா. மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணா
உங்களுடைய சிநேகிதர், உங்களுடைய அங்கிள், உங்களுடைய ஆண்டி, நீங்க நேசிக்கிறவர்களுக்கு ஜெபம் பண்றது அல்ல. அவளுக்கான் ஜெபம் பண்ணுங்க, பரவாயில்லை. ஆனால் முக்கியமாக வேத வசனத்தை பாருங்க. யோபு புத்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தார். உங்களுக்கு டபுள் பிளஸிங் வேண்டுமா? டபுள் பிளஸிங் வேண்டுமானவர்கள் இதை கற்றுக்கொள்ளுங்க. யோபு சோதனைக்குள் நடத்து செல்லும் பொழுது அவன் இருக்கிற சோதனை அது வேற, அது இன்னொரு பிரசங்கம். நீங்க யோபு புத்தகத்தை வாசித்து பாருங்க. 3 சிநேகிதர்கள் வந்தார்கள். அந்த சிநேகிதர் வந்து அவனுக்கு ஆறுதல் வார்த்தைகள் சொல்லவில்லை, அவனுக்கு குற்றம் காட்டினார்கள். நீ பாவம் செய்திருக்கிறாய், இது ஆண்டவருடைய தண்டனை, இதை நீ சகித்துக் கொள்ளதான் வேண்டும், நீ வாயை திறந்தா பேசுறதெல்லாம் பொய். ஆமென். 3 சிநேகிதர்கள் வந்து யோபுவை இன்னும் துன்பப்படுத்தினார்கள், இன்னும் கஷ்டத்துக்குள் ஆக்கினார்கள். ஆண்டவர் யோபை பார்த்து என்ன சொல்றார்? அவர்களுக்காக ஜெபம் பண்ணு. உங்களை துன்பப்படுத்துறதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே அவன் நாசமா போகட்டும், அப்படியா ஜெபம் பண்ணுவீங்க? இல்ல, ஆண்டவரே அவர்களை இன்னும் ஆசீர்வதியும். ஒரு உண்மையான சீஷன், ஒரு உண்மையான சீஷியானால், ஆண்டவரே இவர்கள் எனக்கு விரோதமாக கிரியை செய்கிறார்கள், பரவாயில்லை ஆண்டவரே அவர்களை இன்னும் ஆசீர்வதியும் என்று ஜெபம் பண்ணி பாருங்க. கொஞ்ச காலத்துல டபுள் பிளஸிங் வரும். ஆமென். சிரிக்கிறீங்க, நான் செய்வீங்களோ தெரியாது. ஆமென். மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யாரு? நான் இல்ல, இயேசு சொல்லுகிறார். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். சிலருடைய பைபிள்ல இந்த வார்த்தைகள் கிடையாது. வாசிக்கிறது இல்ல, வாசனம் நல்ல ஸ்பீடா வாசிச்சுட்டு அதை அப்படி மெடிடேட் பண்றதும் இல்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறதுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய மட்டக்குடிய சபையில ஒரு குடும்பம் என்னுடைய காதுகளுக்கு வந்தது. அவர் இன்னொரு சிஸ்டர்ட்ட சொல்லி இருக்கிறார்கள், நாங்கள் குடும்பமாக பாஸ்டர் லம்பட்டை வெறுக்கிறோம் என்றார்கள். அது என்னுடைய காதுக்கு வந்துச்சு. நான் என்ன தெரியுமா செய்தேன்? உடனடியாக அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தேன். ஆமென். ஊழியத்தில் ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தேன். அது ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். சரி, தொடர்ந்து வாசிங்க. 45. இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். ஆமென். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு சபைக்குள்ளேயும் இப்படிதான் நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள். இங்கேயும் அப்படிதான் நல்லவர்களும் இருப்பீங்க, கெட்டவர்களும் இருப்பீங்க. அப்ப பாஸ்டராகிய நான் என்ன செய்ய வேண்டும்? நல்லவர்களை மாத்திரம் அரவணைத்து முத்தம் கொடுத்து கர்த்தரை ஆசீர்வதி என்று சொல்லி மற்றவர்களை நீ நாசமா போன்னு சொல்ல வேணுமா? இல்ல. நல்லவர்கள் மேலும் தீயர்கள் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிற தேவன், மழையை கொண்டு வருகிற தேவன். பாஸ்டராகிய நானும் கெட்டவர்களாலும் தீமையானவர்களாலும் நல்லவர்களாலும் கெட்டவர்களாலும் எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமென். பாஸ்டர் உங்களை பார்த்து காட் பிளஸ் யூ சொன்னா நீங்க நல்லவன்னு யோசிக்காதீங்க. ஆமென். தீயவர்களை பார்த்து பாஸ்டர் காட் பிளஸ் யூன்னு சொல்லுவார். என்ன யோசிக்கிறீங்க? ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவத்திலே ஒரு சீஷனுக்கும் ஒரு சீஷிக்கும் ஒரு எதிரி கிடையாது, ஒரு வெறுப்பு கிடையாது, பொறாமை கிடையாது, பெருமை கிடையாது.
நாங்க எல்லாரும் ஈக்குவல். ஆமென். ஒரு நாள் ஒருத்தர் என்ன பார்த்து கேட்டான், நீங்க என்ன உங்களை நாங்க எப்படி கூப்பிடுறது, பாஸ்டர் என்று கூப்பிடுறதா ரெவரன் என்று கூப்பிடுறதான்னு கேட்டான். நான் சொன்னேன், பாஸ்டர் வேணா ரெவரன் வேணா மச்சான் என்று கூப்பிடுங்க. ஆமென். நாங்க எல்லாம் ஒரே லெவல். ஆமென். நான் மைக்க பிடிச்சு பிரசங்கம் பண்ணா நான் பெரிய கில்லாடி அல்ல. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவத்துக்குள்ளே பெரியவர் தாழ்மையானவர் ஒருத்தர் கிடையாது. நாங்க எல்லாம் ஒரே லெவல். ஆமென். கிறிஸ்தவத்துக்குள்ளே இவருக்கு பவர் கூட இவருக்கு பவர் குறைங்கிறது கிடையாது. அவனுக்கு பவரே இல்லை, அவனுக்கு இருக்கிறதெல்லாம் ஆண்டவருடைய அபிஷேகம், அவ்வளவுதான். ஆமென். அது ஆண்டவர் எடுத்து போட்டா அவனுக்கு ஒன்றுமே இல்லை. ஆமென். 46ஆம் வசனம், உங்களை சிநேகிதர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் அப்பொழுது நீங்கள் சீஷன் அல்ல, ஒரு ஆயக்காரர். ஆமென். அடுத்த வசனம், உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சற்குணனாய் இருக்கிறது போல நீங்களும் இல்ல, எந்த பைபிள்ல இருக்கு? அரை சற்குணராய் இருங்க. ஆமென். பரலோகத்திலே இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள். ஆமென். அல்லேலூயா. லூக்கா 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. திருப்பி வேத வசனம் நமக்கு இருக்குது. புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும். ஆமென். ஒருத்தரையும் வெறுக்க கூடாது, ஒருத்தரையும் சபிக்க கூடாது, எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமென். 5வது காரியம், ஆவிக்குரிய போராட்டம். உங்களுக்கு தெரியுமா, நீங்க ஜெபம் பண்ண தீர்மானம் எடுக்கும் பொழுது சத்துரு உங்களுக்கு எதிராக எழும்பி வருவான். ஆவிக்குரிய போராட்டம் நாங்கள் பார்க்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். போராட்டம் யாரோடு? நம்ம மாமியாரோடு அல்ல. போராட்டம் யாரோடு? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த வார்த்தைகளை கேட்டு, இந்த பெயர்களை கேட்டு நீங்க கொஞ்சம் ஷாக்காகாதீங்க. இது பைபிள்ல இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை சொல்லும் பொழுது ஒன்றும் இருக்காது பக்கத்துல. ஆமென். ஆமென். ஆண்டவர் இந்த பிசாசுகளை எல்லாம் ஜெயித்தார் சிலுவையில். ஆனபடியான இந்த வார்த்தை, இந்த வசனங்களை பார்த்து நீங்க கேட்டு நீங்க பயப்படாதீங்க. ஆமென். இயேசுவின் நாமத்தை சொன்னா ஒரு பிசாசும் அந்த இடத்துல நிற்க முடியாது. ஆமென். பவுல அப்போஸ்தலன் இந்த 6ஆம் அதிகாரத்துல பெரிய சர்வாயுதங்கள் ஒரு லிஸ்டையே கொடுக்கிறார். அதை நீங்க வாசித்து பாருங்க. அதெல்லாம் வாசிக்க இங்க டைம் இல்ல. 8ஆம் வசனத்திலே, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடு விழித்து கொண்டிருங்கள். இப்ப பவுல் என்ன சொல்லுகிறார்? ஆவிக்குரிய பட்டயத்தை எடுத்து ஆவியிலே
ஜெபம் பண்ணி இந்த அந்தகார சக்திகளை மேற்கொள்ள வேண்டும். அப்ப நீங்களும் ஜெபம் பண்ணும் பொழுது உங்களுக்கு எதிராக வருகிற அந்தகார சக்திகள் எல்லாவற்றையும் நீங்கள் சபித்து கட்டி ஜெபம் பண்ண வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய போராட்டம். ஆவிக்குரிய போராட்டம் ஒரு தோல்வி நிலைப்பாட்டில் இருந்து செய்கிற போராட்டம் அல்ல, வெற்றியின் நிலைப்பாட்டில் இருந்து செய்கிற போராட்டம். ஆமென். ஏனென்றால் வெற்றி ஆண்டவர் ஆல்ரெடி given சிலுவையில். அதை விசுவாசத்திலே நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு எதிராக எழும்பி வருகிற அந்தகார சக்திகளையும் பிசாசுகளையும் கெட்ட ஆவிகளையும் இயேசுவின் நாமத்திலே கடிந்து அவைகளை விரட்ட வேண்டும். இன்னொரு காரியம் சொல்ல போகிறேன். உங்களுக்கு இது நீங்க விரும்ப மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும். நீங்க பிசாசை அதட்டி இன்றைக்கு வெளியே அனுப்பினீங்கன்னா நாளைக்கு கட்டாயம் அவன் திருப்பி வருவான் உங்களுக்கு. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும்? நாளைக்கு திருப்பி அவனை விரட்டி அடிக்க வேண்டும். ஆமென். அவனை நிரந்தரமாக சிலர் ஜெபம் பண்ணாங்க. இயேசுவின் நாமத்திலே பாதாளத்துக்குள்ள போ. அவன் போக மாட்டான். என்று அவனை பாதாளத்துக்குள்ள அனுப்புறதுக்கு உங்களுக்கு ஆண்டவர் வல்லமையை கொடுக்கல. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷத்துல 2ஆம் வருகையிலே ஆண்டவர் வந்து அவனை பாதாளத்துக்கு அனுப்ப அவர் காத்து கொண்டிருக்கிறார். அதுக்கு முன்னாடி நீங்க அனுப்ப போறீங்களா? நோ. இன்றைக்கு அனுப்புனீங்கன்னா கொஞ்சம் வெளியே போய் ஒரு சிகரெட் குடிச்சு ஒரு தேத்தண்ணி குடிச்சு திருப்பி நாளைக்கு வருவான். ஆமென். சிலர் கட்டுவாங்க. ஐயோ, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த 2000 ஆண்டு கிறிஸ்தவத்துல எத்தனை பேர் பிசாசுகளை கட்டி இருப்பார்கள். அப்ப இப்ப பிசாசு ஒண்ணும் இருக்க முடியாது. ஆனா நல்லா தானே இருக்கிறான். எப்பவும் கிரியை செய்யற மாதிரியே கிரியை செய்து நல்லா தானே இருக்கிறான். 2000 ஆண்டுகளா அவனை கட்டி கொண்டு இருக்கிறோம். யோசித்து பாருங்க. அவனை கட்டுவதற்கு, நிரந்தரமாக கட்டுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. டெம்பரரி போன்னு சொன்னா போவான், அவ்வளவுதான். ஆனா திருப்பி வருவான், திருப்பி அவனை போ. ஒவ்வொரு நாளும் அடிச்சு கொண்டு இருங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்பதான் நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. பிசாசு வராட்டி நீங்க ஜெபம் பண்ண மாட்டீங்களே. ஆமென். அதுதான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவனை அனுப்புவார். அவனை அனுப்ப நீங்க கூட கூட ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பீங்க. ஆமென். ஆண்டவரே இன்னும் அனுப்பும் ஆண்டவரே, இன்னும் அநேக அசுத்தாவிகளை அனுப்பும் ஆண்டவரே. அப்பதான் உங்களுடைய ஜனங்கள் உங்களை பார்த்து ஜெபம் பண்ணுவார்கள் ஆண்டவரே. ஆமென். சிலருக்கு நான் சொல்றது பிடிக்கல, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 2000 ஆண்டுகளா பிசாசுகளை கட்டுக்கிறோம், ஆனா இன்னும் நல்லா தானே இருக்கிறான். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரி, வேத வசனத்தை சிலர் சொல்றேங்க, whatsoever you shall bind on earth will be bound in heaven. பூமியிலே எதை கட்டுகிறோ அது பரலோகத்திலே கட்டப்படும், பூமியிலே எதை கட்டப்படுகிறோ பரலோகத்திலே கட்டப்படும். அது அந்த காலத்துல இஸ்ரவேல் நாட்டில் இருந்த ஒரு லீகல் டேர்ம், அவ்வளவுதான். பிசாசுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆமென். பைபிளை நல்லா படிச்சு பாருங்க. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்களா இருக்கும் மட்டும் நமக்கு போராட்டம் உண்டு சாத்தானோடே. ஆமென். நாங்கள் ஜெபத்திலே அவனை காலுக்கு அடியிலே வைத்திருக்க வேண்டும், அவ்வளவுதான். ஒவ்வொரு நாளும் காலுக்கு அடியிலே நம்ம கால் அவன் கழுத்துல இருக்கணும், அவ்வளவுதான். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். யாக்கோபு 4:6-7. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. இந்த வசனத்தை நான் வேண்டுமென்று தான் போட்டேன். பெருமை உள்ளவர்களுக்கு இன்னொரு எதிரி உண்டு. இது பெருமை உள்ளவர்கள் உலகத்திலே உள்ளவர்கள் அல்ல, கிறிஸ்தவர்களுக்குள்ளே பெருமை உள்ளவர்கள் இன்னொரு எதிரி யாரு? ஆண்டவர். ஆமென். ஆண்டவர். வாசிங்க திருப்பி அந்த வசனத்தை. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. 7ஆம் வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவ்வளவுதான் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Submit yourselves to God, resist the devil and he will flee away from you.
ஆமென். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஓடி போனவன் நாளைக்கு திரும்பி வருவான். ஆமென். நாளைக்கு திருப்பி எதிர்த்து நில்லுங்க. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வேத வசனத்தை நன்றாக படித்து பாருங்க. நீங்களே யோசித்து பாருங்களேன். நீங்க எத்தனை தடவை பிசாசை கட்டி இருக்கிறீங்க, பிசாசை சபிச்சு இருக்கிறீங்க, பிசாசை நரகத்துக்கு அனுப்பி இருக்கிறீங்க. அந்த திருப்பி திருப்பி வர்றான் தானே. ஆமென். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவன் ஓடி போவான். நாளைக்கு வந்தா திருப்பி எதிர்த்து நில்லுங்க. இதுதான் கிறிஸ்தவ போராட்டம். அதனால்தான் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் இருக்க வேண்டும், ஆவிலே நிரம்பி இருக்க வேண்டும், வேத வசனத்தை அறிந்திருக்க வேண்டும். சரி, 5 காரியங்களை முடிச்சுட்டு நீங்க 2 ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. எப்படி? 2 ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. இதை எல்லாராலும் செய்ய முடியாது. ஆமென். குறிப்பிட்டவர்கள் மாத்திரம்தான் இதை செய்யலாம். அதை நான் சொல்ல வேண்டும். ரைட்டா? 6வது, அந்நிய பாஷையில பேசுறது. சில கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போய் ஒரு 5-10 நிமிஷம் கச்சா பச்சா பட்டன கசட தவற எழல வளர ஞமன ஞமன அந்நிய பாஷையில பேசுவார்கள். அந்த 5-10 நிமிஷம் தான் ஞாயிற்றுக்கிழமை. யாராவது தனிப்பட்ட ஜெபத்துல குறைந்தது ஒரு 1 மணி தியாலமாவது அந்நிய பாஷையில மாத்திரம் ஜெபித்திருக்கிறீங்களா? ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இதுல பெரிய ரகசியம் உண்டு. என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்திலே பேசாமல் தேவனிடத்திலே பேசுகிறான். நன்றா கவனமாக கேளுங்க. இதுல பவுல் என்ன சொல்லுகிறார்? ஏனெனில் அந்நிய பாஷையில பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறான். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ரகசியம் பேசுகிறது எப்படி பேசணும் சொல்லுங்க. நீங்க ஒரு ஆளுக்கு ஒரு ரகசியம் சொல்ல போறீங்க, ரகசியம் சொல்ல போறீங்க. எப்படி சொல்லுவீங்க? அந்த நபருக்கு கிட்ட போய் அவர் காதுக்குள்ள சொல்லுவீங்க. ஆமென். ரகசியம் சொல்றதுண்டா மைக்ல சொல்றதல்ல. ரகசியம் சொல்றதுண்டா கீழே சாலையில இருந்து பெட்ரூமுக்கு சொல்றதல்ல. ஆமென். ரகசியம் சொல்றதுண்டா அந்நபருடைய காதுக்குள்ள போய் நெருங்கி காதுல போய் ரகசியம் சொல்றதுதான் ரகசியம் எனப்படும். நான் சொல்றது சரிதானே? ஆமென். அப்படியானால் இயேசுவோட எவ்வளவு நெருங்கி இருக்கிறீர்களோ, ஆமென், இயேசுவோட எவ்வளவு கிட்ட இருக்கிறீர்களோ அப்படிப்பட்டவர்கள் தான் இயேசுவோடு ரகசியம் பேசலாம். ஆமென். விளங்குதா? விளங்குதா? அப்ப நீங்க இயேசுவோட கிட்ட இருக்க வேண்டும். இந்த ரகசியம் பேசும் பொழுது எவ்வளவு நேரம் பேசுகிறீர்கள் என்பது அவசியம் இல்லை. ஆனால் எவ்வளவு ஆண்டவரோட கிட்ட நெருங்கி இருக்கிறீங்க என்பதுதான் முக்கியம். அவரோட முதல்ல ஜெபத்தில் இருக்கும் பொழுது நீங்க கிட்ட நெருங்குங்க. அவரோட கிட்ட சேர 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 அவரும் உங்க பக்கத்துல காதை நீட்டி கிட்ட வருவார். அப்பொழுது நீங்க ரகசியம் பேசலாம் அவரோட. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நீங்க பேச அவர் கேட்க, நீங்க பேச அவர் கேட்க, அந்நிய பாஷையில. ஆமென். அவர் கூட கூட ஆவியானவரை ஊத்தி கொண்டே இருப்பார். உங்களை ஆவியினால் நிரப்பிக் கொண்டே இருப்பார். நீங்க நிரம்பி 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 பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது சில நேரங்கள் 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் ஆகிவிடும். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இது எல்லாம் வேதாமத்தில் இருக்கிறத நான் சொல்றேன். நானே மேனுஃபேக்சர் பண்ணது அல்ல. ரகசியம் பேசுகிறவர்கள் கிட்ட போய் காதுக்குள்ளதான் ரகசியம் பேசலாம்.
தூரத்துல இருந்து பேசினா அது ரகசியம் அல்ல. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இதை கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரோடு ரகசியம் பேசுங்க. சபையில வந்து கடபட சத்தம் போடுறது பிரயோஜனமே இல்லை. அவரோடு ஜெபத்திலே இருந்து அவரோடு அந்நிய பாஷையிலே ரகசியம் பேசுங்க. சில நேரங்களுக்கு நான் ஒரு ரகசியம் சொல்லட்டா, நான் இப்பொழுது பிரசங்கம் பண்றது எல்லாம் அந்நிய பாஷையில ஆல்ரெடி ஐ ஹவ் ஸ்போக்கன். ஆமென். நான் அந்நிய பாஷையில பேச பேச ஆண்டவர், நான் பக்கத்தில் ஒரு புக் வச்சிருவேன். டிரான் கொடுத்த ஒரு புக், அவர் ஒரு வருஷம் கொடுப்பாரு. இந்த வருஷம் கள்ளம் கொடுக்கல. அந்த புக்கை வச்சு ஒரு பேனையை வச்சு அவர் சொல்ல சொல்ல நான் எழுதி கொண்டே இருப்பேன் பாயிண்ட்ஸ். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கற்றுக்கொள்ளுங்க. அவரோட கிட்ட நெருங்கி, அவர் எங்க இருக்கிறாரு? சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். அப்ப நீங்களும் அந்த சிங்காசன ஹேண்டில் இருக்குதானே, அங்க போய் உட்கார்ந்து கொள்ளுங்க. உட்கார்ந்து அவரோட ரகசியம் பேசுங்க. நீங்க போய் ஒரு ஆளோட ரகசியம் பேசும் பொழுது அவர் என்ன செய்வார்? தன் கரத்தை உங்கள் மேல போட்டுக் கொள்வார். ஆமென். நீங்க பேச பேச அவருக்கு அது நல்ல ருசியா இருக்கும். அவர் கேட்டுக்கொண்டே இருப்பார். அதுதான் அந்நிய பாஷை. ஆமென். நான் இங்க பிரசங்கம் பண்ணேன், பிரின்ஸ் அங்க தூங்குறாரு. ஆமென். அடுத்த ஸ்பெஷல் ஐட்டம், கடைசி. இதுவும் எல்லாராலும் செய்ய முடியாது. நான் சிறு பையனாக இருக்கும் பொழுது, நாங்க எல்லாம் ஆங்கிலிகன்ஸ். எங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஆங்கிலிகன். நாங்க கிரைஸ்ட் சர்ச் கோல்ஃபேஸ்க்கு தான் போவோம். சிலர் என்ன பார்த்து கேட்பார்கள், பாஸ்டர் வாட் டினாமினேஷன் ஆகி? நான் சொல்றேன், I'm a born Anglican, grown up Assembly of God, matured Christian. ஆமென். நான் சிறு பையனா இருக்கும் பொழுது என் தாயும் தகப்பனும் என் அண்ணாவும் அக்காவும் நானும் கிரைஸ்ட் சர்ச் கோல்ஃபேஸ்க்கு போவோம். ஒவ்வொரு கிறிஸ்மஸ், ஒவ்வொரு நியூ இயர், ஒவ்வொரு ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை விடிய 3 மணிக்கு ஆராதனை. எத்தனை மணிக்கு? விடிய 3 மணிக்கு ஆராதனை. நான் சொல்றது போயினா யார்ட்டையாவது போய் செக் பண்ணி கேட்டுக்கணும். கிரைஸ்ட் சர்ச் கோல்ஃபேஸ் 1 மணி 2 மணி எழும்பி நாங்க குடும்பமா போவோம். நாங்க அந்த நாட்கள்ல போறது காரணம் என்னன்னா, வீட்டுக்கு ஒரு 6 மணி போல வீட்டுக்கு வரும். அம்மா சுட சுட தோசை சுட்டு தருவார்கள், மட்டன் கறியோட சாப்பிடு 6 மணிக்கு விடிய. ஆமென். கிறிஸ்மஸ் கேக் சாப்பிட்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கு தோசையும் மட்டன் கறியும் சாப்பிட்டு அது பிறகு கொஞ்சம் தூங்குவோம். சர்வீஸ் எத்தனை மணிக்கு? இங்க 6:30க்கு சர்வீஸ்னா சிலர் 7:15 தான் வர்றீங்க. நாங்க 3 மணிக்கு எழும்பி போவோம். This is the Juliet you can check. Christ Church Goldface அந்த நாட்கள்ல 3 மணிக்கு எழும்பி போவோம். அவர் ஆங்கிலிகன், அவருடைய ஹஸ்பண்ட் கூட ஆங்கிலிகன். 3 மணிக்கு அந்த நாட்கள் எனக்கு ஏன் 3 மணிக்கு எனக்கு விளங்கல, எனக்கு தெரியாது. ஆனா இப்ப எனக்கு நல்ல விளக்கம் இருக்கு. ஆமென். என்ன தெரியுமா? 4வது ஜாமம். எப்படி? 4வது ஜாமம் பைபிள்ல இருக்குது. 4வது ஜாமம் நான் காட்டி கொடுக்க போகிறேன். 4வது ஜாமம் எப்ப? 3 AM to 6 AM. 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும் எழும்பி ஜெபம் பண்ணி பாருங்க, உங்களோட வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு. ஆமென். ஆண்டவர் பணத்தை கொண்டு கொட்டுவார்னு நான் சொல்லல, ஆண்டவர் அபிஷேகத்தை கொட்டுவார். ஆமென். விடிய 3 மணியில இருந்து 6 மணி. ஐயோ பாஸ்டர், நான் வேலைக்கு போகணுமே, பிள்ளைகளை பார்க்கணுமே, அது செய்ய வேணும். நீங்க இருந்து பாருங்க, அன்றைக்கு உங்களுக்கு கூட பலன் இருக்கும். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நான் சொல்கிறதை நான் செய்யாவிட்டால் நான் ஒரு ஏமாத்துக்காரன். ஆங்கிலத்தில் சொல்ல போனா ஹிப்போக்ரிட். ஆமென். செஞ்சு பாருங்க எப்படி உங்களுடைய சரீரத்துல தெம்பு வருதுன்னு. தூக்கமே வராது. அது கூட விடிய 3 மணியில இருந்து 6 மணி வாலிபரே கேட்டுக்கொள்ளுங்க. யூடியூபும் டிவியும் பார்த்து 12 மணி 1 மணிக்கு நித்திரைக்கு போக வேண்டாம். 8 மணிக்கே படிக்கிறதா படிச்ச பாடத்தை முடித்து 8-9 மணிக்கு
மணிக்கு சாப்பிட்டுட்டு நித்திரைக்கு போக 3 மணிக்கு எல்லாம் வச்சு எழும்புங்க. இல்ல 2:50க்கு எல்லாம் வச்சு எழும்புங்க. முகத்தை கழுவுங்க. 3 மணிக்கு தொடங்குங்க. 6 மணி மட்டும் என்ன நடக்கும் தெரியுமா? வாசிப்போம். மத்தேயு 14:24. அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. உங்களுடைய படகு எதிர்காற்றுகளினாலும் சூறாவளியினாலும் அலப்பட்டு கொண்டிருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கை மூழ்க போகிறதா? கஷ்டமான நிலைமையில இருக்கிறீங்களா? சத்துரு உங்களை வைத்து தோற்கடிக்கிறானா? உங்களுக்கு வேற ஹோப்பே இல்லையா? அடுத்த வசனம் சொல்லுகிறது, இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்திலே வந்தார். நீங்க எவ்வளவு கஷ்டத்துக்குள்ளே இருந்தாலும், எவ்வளவு தோல்வியோடு இருந்தாலும், 4ஆம் ஜாமத்திலே ஜெபத்தில் இருக்கும் பொழுது இயேசு உங்களுடைய கஷ்டங்களுக்கு மேலாக நடந்து நடந்து உங்கள் அண்டே வருவார். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் வேத புத்தகத்தில் இருக்கிற ரகசியங்கள். இதை படித்துக் கொண்டு விட்டீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில தோல்வியே இல்லை. 4ஆம் ஜாமத்திலே ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் எங்கள் தேவன். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு வசனம், யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுதும் பலத்த கீழ்காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவிலே பிரவேசித்தான். ஆமென். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில், அதுதான் 4ஆம் ஜாமம். ராம் முழுவதும் ஆண்டவர் காற்றை வர பண்ணினார். சமுத்திரம் ரெண்டாக பிரிந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் தரையிலே நடந்து கொண்டு போகிறார்கள். 4வது ஜாமத்திலே வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலே இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவருடைய ரதங்களில் இருந்து உருளைகளை கலலவும் அவர்கள் தங்கள் ரதங்களுடைய வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார். ஆமென். கரங்களை தட்டி அவர்கள் நன்றி செலுத்துவோமா? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சத்துரு உங்களை விரட்டி விரட்டி வருகிறானா? ஆமென். சோதனை மேல் சோதனையா? தோல்வியின் மேல் தோல்வியா? நஷ்டத்துக்கு மேல் நஷ்டமா? 4ஆம் ஜாமத்திலே ராம் முழுவதும் அவர் வேலை செஞ்சார். ராம் முழுவதும் கிரியை செஞ்சார். இஸ்ரவேல் ஜனங்களை அடுத்த கரைக்கு கொண்டு வந்தார். இப்பொழுது பார்வோனுடைய ரதங்கள் வருகிறது. ஆண்டவர் பார்த்து கொண்டிருந்தார். 4வது ஜாமத்துல போய் ரதங்களுடைய ரோதைகளை நட்டெல்லாம் கழட்டி விட்டார். ஆமென். தேவ தூதர்களை அனுப்பி ரோதைகளை இருக்கிற நட்டெல்லாம் கழட்டி விட்டார். ஆமென். அதோட பார்வோனுடைய ராணுவம் அப்படியே மடிந்து விட்டது. கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டுமா? 4வது ஜாமத்துல இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வெற்றிகரமான வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். சும்மா கோமாளிகள் போல, கோழைகள் போல, ஐயோ நாம் பாவம் பாஸ்டர்,
எனக்கு இருக்கிற சோதனை உங்களுக்கு தெரியாது பாஸ்டர். நான் எவ்வளவு எனக்கு அங்க வலிக்குது பாஸ்டர், இங்க வலிக்குது பாஸ்டர். ஹல்லேலூயா. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தையே சிந்தினார். காரணம் என்ன? நீங்க அவ்வளவு அவருக்கு பிரஷஸ், அவ்வளவு கவலமா உங்களை நேசிக்கிறார். அதனால உங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தையே சிந்தினார். ஆமென். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் நாங்க ஜெபம் பண்ணுவோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆமென். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து, எப்படி? இயேசு அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இருட்டோடு அதிகாலையிலே எழும்புவீங்களா? ஆமென். யாப்போட்டுக்கு போகணும்னு எழும்புறது தானே. ஆமென். ஏனென்றா அவன் நீங்க தூங்குறீங்கன்னு பிள்ளைனை வச்சு பார்த்து கொண்டு இருக்க மாட்டான். ஆமென். 2 மணிக்கு யாப்போட்டு போகணும்னா எழுப்பி போறீங்க தானே. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லது நீங்க விரும்புகிற ஒரு நபர் அவரோட ஃளைட் டச் டவுன் பண்ணது 3 AM, 1 மணிக்கே யாப்போட்டுக்கு போறீங்க தானே. ஆமென். கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்கிறோம், கிறிஸ்துவை போல மாறுவோம். அவர் இருட்டோடே எழுந்து, கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நாங்க எல்லாம் தள்ளு ஸ்டார்ட் தானே. ஆனா ஸ்டார்ட் பண்ணிட்டா ஓடுவோம். ஆமென். செஞ்சு பாருங்க. அடுத்த மாசம் கூட்டத்துல வந்து சாட்சி சொல்லுங்க. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை போல மாறுவோம். பாஸ்டர் நம்பட்டை போல மாறாதீங்க. ஆமென். எந்த தீர்க்கதரிசியை போல மாறாதீங்க. கிறிஸ்துவை போல மாறுங்க. ஆமென். அவர் செய்ததை போல நாங்களும் செய்வோம். வெற்றி நிச்சயம். நாங்க யாரும் எழுந்து நிற்போம் இந்த நேரத்தில். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் இந்த நேரத்தில் ஒரு பாட்டு பாடுவோம். உயிரோடு எழுந்தவரே, எங்களுடைய இயேசு மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து. எத்தனை பேருக்கு இயேசுவை காண வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கு? சும்மா பொய்க்கு கையை வைத்தாரு. ஆமென். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இருதயத்தின் வாஞ்சைகளை அறிகிற தேவன். வாஞ்சையோடு மான்கள் நீரோடைகளை வாஞ்சிப்பது போல அவரை வாஞ்சிங்க. அவர் ஒரு பொழுது உங்களை விட்டு போக மாட்டார். உங்களோடு பேசுவார், உங்களை அரவணைத்துக் கொள்வார். ஆமென். அவர் உயிரோடு எழும்பின எங்கள் இயேசு. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லாரும் ஆராதனை செய்வோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே,
பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், மனசுல நிம்மதி இல்லாமல் இருந்தா அல்லது பயம் இருந்தா தயவு செய்து முன்னால வாங்க, வந்து ஒரு லைன்ல இப்படி நில்லுங்க. உங்களுக்காக நாங்க தலையில கை வச்சு நாங்க ஜெபம் பண்ண போகிறோம். எங்களுக்கு கையில ஒரு வல்லமையும் இல்லை, ஆனால் நாங்கள் கை வைக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் மேல் தன் கரத்தை வைப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாங்க, தேவை இருக்கிறவங்க வாங்க, முன்னுக்கு வாங்க, ஒரு லைன்ல வந்து நில்லுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நேரத்திலே செய்ய போகிறார். அடையாளங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க போகிறது. நீங்க வெறும் கையோடு போக மாட்டீங்க. கர்த்தர் எங்கள் மத்தியில இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்காக அழுகிறீங்களா? வாங்க, இந்த நேரத்துல உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ, கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன் இந்த நேரத்துல. விசுவாசத்தோடு வாங்க. இன்னைக்கு நான் வந்த மாதிரி போக மாட்டேன் என்ற ஒரு விசுவாசத்தோடு வாங்க. ஹalleluya. உங்களுடைய பிசினஸ் கீழே வீழ்ச்சி அடைந்திருக்கிறதா? கர்த்தர் இன்றைக்கு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நீங்கள் நினைத்ததற்கும் கேட்பதற்கும் அதிகமாக உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. சிறு பிள்ளைகளா இருந்தாலும் பரவாயில்லை,
நாங்கள் சும்மா ஏனோ இந்த இடத்துக்கு வரவில்லை. நீரே இந்த இடத்துல இன்றைக்கு ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வருகிறீர். ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உங்களுடைய சீஷர்களாக மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆவியானவர் ஒவ்வொருவர் மீதும் கர்த்தர் ஊற்றப்படுவீராக. ஆண்டவர் எப்படி ஜெபிக்க வேண்டும், இன்னும் எப்படி உம்மோடு கிட்டி சேர வேண்டும் என்று சொல்லி அப்பா இந்த பிள்ளைகளுக்கு கற்றுத்தாருங்க என்று ஜெபிக்கிறேன். அந்த கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் எடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.